Hi students, I am Dilip Babu, Samachar Max class 10th. Example 1.25. If find x, g combination of f of x equal to f combination of g combination of g of x is given. F of x is equal to 3x plus 1, then g of x is equal to x plus 3. Right. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, செகண்டு ஜி ஆஃப் எக்ஸனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பார்ட்டும் சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் அந்த கொஸ்டின் கொடுத்துருக்குது. ஃபஸ்ட் நம்ம எல்ஹெச்எஸ் சைடில் எடுத்துக்கலாம். ஜி ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் எஃப் காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு இதில் பாதி குழந்தைங்க தப்பு பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ஜி காம்பினேஷன் ஆஃப் எஃப் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது எஃப்க்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் காம்பினேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போது அதை இப்படி போடுங்க. ஈக்குவல் டு ஜி காம்பினேஷன் ஆஃப் எஃப் ஓப்பன் ப்ராக்கெட் எஃப் ஆஃப் எக்ஸனோட வேல்யூ நமக்கு தெரியும். இதோ ஸோ அப்போ இந்த வேல்யூவை இங்கே எழுதுங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த வார்த்தை ஈக்குவல் டு, இந்த ஜி இருக்கு இல்லைங்களா, இந்த ஜியை அப்படியே வச்சுங்க. காம்பினேஷன், இந்த வேர்டு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இது இருக்குங்களா, இது மட்டும் எஃப் ஆஃப் எக்ஸு, இது மட்டும் எஃப் ஆஃப் எக்ஸாக தெரியுது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுன்னு போது திரும்ப நீங்கள் இங்கேயே போகணும். அப்போ அந்த எக்ஸ் இருக்கிற பிளேஸ் இது இருக்குங்களா, இந்த எக்ஸ் இருக்கிற பிளேஸை இந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ அங்கே என்ன இருக்குது பாருங்கள், 3 இருக்குது, எக்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ் இருக்கிற பிளேஸில் மட்டும் 3x + 1 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். பேலன்ஸ் அங்கே என்ன இருக்குது, 1ன்ற ஒரு வேர்டு இருக்குது. அப்போது +1 க்ளோஸ் ப்ராக்கெட் ஈக்குவல் டு ஜி ஓப்பன் ப்ராக்கெட், இந்த 3யை இன்சைடில் மல்டிப்ளை கொடுங்க. 9x + 3 + 1 க்ளோஸ் ப்ராக்கெட் ஈக்குவல் டு ஜி ஓப்பன் ப்ராக்கெட் 9x. ஸோ இது ரெண்டுத்தையும் சம்மா பண்ணுங்கள், 4. இப்போ உங்களுக்கு ஜி காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ், இப்போ இது ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்குது. அப்போ ஜி ஆஃப் எக்ஸ்னால் நமக்கு வேல்யூ தெரியும். ஸோ இப்போ ஜி ஆஃப் எக்ஸனோட வேல்யூ எக்ஸ் + 3 இதுதான் இருக்குங்களா, அது எக்ஸ் இருக்கிற பிளேஸில் இந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போது ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 9x + 4. அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸில் +3 இருக்கு இல்லையா, அந்த 3யை அப்படியே போட்டுருங்க. ரைட். அதுக்கு அடுத்தது 9x அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம், 7. ஸோ இது ஜி காம்பினேஷன் ஆஃப் எஃப் காம்பினேஷன் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ. ரைட். ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். செகண்ட் பார்ட் ஆர்ஹெச்எஸ் சைடில் இருக்கு இல்லையா, அந்த பார்ட் எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு பார்ட் அப்படியே வச்சிடலாம். எஃப் ஜி பேலன்ஸ் என்ன இருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ், அதை அப்படியே ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஈக்குவல் டு எஃப் ஜி, ஜி ஆஃப் எக்ஸனோட வேல்யூ எக்ஸ் + 3 நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம், எக்ஸ் + 3. அதுக்கு அடுத்தது எஃப், இது ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் இது ஜி ஆஃப் எக்ஸ், அதாவது அப்படி போடணும். இதான் அதனுடைய மீனிங். அப்போ நமக்கு ஜி ஆஃப் எக்ஸனோட வேல்யூ தெரியும், கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதோ ஜி ஆஃப் எக்ஸ் = எக்ஸ் + 3. அப்போது இந்த இடத்துல இதோ பார்த்திங்கன்னா தெரியும், எக்ஸுக்கிற இடத்துல இந்த கம்ப்ளீட் வேல்யூ எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இதோ பாருங்கள் இந்த இடத்துல. அப்போது ஈக்குவல் டு எஃப் ஓப்பன் ப்ராக்கெட் எக்ஸ் + 3. அதுக்கு அடுத்தது நம்ம ஜி ஆஃப் எக்ஸில் என்ன இருக்குது, 3 இருக்கு இல்லையா, அந்த 3யை இங்கே போடுங்க. ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணலாம். எஃப் எக்ஸ் + 6, இது எஃப் ஆஃப் எக்ஸாக தெரியுது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னும் போது நம்ம கொஸ்டினை கொடுத்துருக்காங்க, 3 ஓப்பன் ப்ராக்கெட் எக்ஸ் + 6. ஏன்னா இது ஃபுல்லாக எக்ஸ் இல்லையா, அதனால் +1 ஈக்குவல் டு, ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணலாம், 3x + 18 + 1 ஈக்குவல் டு
3x plus 19. ஸோ இது f g of x. ஸோ இதனுடைய வேல்யூ. இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு இல்லையா, இது ரெண்டு வேல்யூவும் ஈக்குவல் பண்ணணும், அதை தான் கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூ தெரியும் இல்லையா, ரெண்டு வேல்யூ ஈக்குவல் பண்ணலாம். 9x plus 7 equal to 3x plus 19. ஏன்னா நம்ம கொஷனில் எக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதனால் ஈக்குவல் பண்ணுறோம். எக்ஸ் எல்லாம் ஒரு குரூப் பண்ணிக்கலாம், நம்பர் எல்லாம் ஒரு குரூப் பண்ணிக்கலாம். எக்ஸ் அந்த பக்கத்தில் கான்ஸ்டண்ட்டாக அந்த பக்கம் போயிடும். அப்போது 9x minus 3x equal to 19 minus 7. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 6x equal to 12. ஸோ இப்போ x equal to 12 by 6. x is equal to 2. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர்.